Yes, who is this? Sir, I am James from Bank of America. We are offering you so many kind of loans. Would you like to buy such a kind of loans from us? No, I don't need. Sir, please take your own decision after getting more details from us. What are the details? Sir, actually we are dealing with so many kind of loans. There is housing loans, personal loans. Yeah. Okay, I will come to your bank within the next 2 days. Thank you very much, Mr. James. Thank you, okay? Thank you. Okay, thank you. Mr. White. Yes, Mr. James. ப்ளீஸ் டா புரிஞ்சுக்கோ என் வேலை அப்படி. சீனியர் ஒரு நிமிஷம். நானும் இவனும் 2 வருஷமா லவ் பண்றோம். நான் நைட்ல இங்க ஒர்க் பண்றதுனால கொஞ்ச நாளா சந்தேகப்படுறான். நம்ம ஒர்க் டைமிங் பத்தி சொல்லுங்களேன் ப்ளீஸ். என்னப்பா? அது இல்ல சார், ஒரு பொண்ணு ராத்திரில தனியா வேலைக்கு போயிட்டு வந்து வீட்ல பகல்ல தூங்கிட்டு இருந்தா தப்பான தொழில் பண்றவனு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தப்பா பேசுறாங்க சார். கேன பக்கம் பக்கமா தப்பா பேசுறதாண்டா அக்கம் பக்கத்துல இருக்கவனுக்கு ஒரே வேலை. இப்ப பக்கத்துல இருக்க பாகிஸ்தான நம்ம தப்பா பேசலையா, அவன் நம்மள தப்பா பேசலையா? மடப்பையில ஜேம்ஸ், நம்ம தொழிலை பத்தி அவனுக்கு மிக தெளிவா சொல்லு. கண்ணு இது ஒரு கால் சென்டர் கண்ணு. இங்க 150 ஆம்பளைகளும் 150 பொம்பளைகளும் வேலை பார்க்குறாங்க. அது போக என்ன மாதிரி சீனியர்ஸ் வேலை பார்க்குறாங்க. திஸ் இஸ் அன் அமெரிக்கன் கம்பெனி. எங்க வேலையெல்லாம் அமெரிக்காவில் இருக்கிற பேங்க்காரன் கொடுக்குற லோனை அமெரிக்காக்காரனுக்கே வாங்கி கொடுக்கறதுக்காக நாங்க இங்க உட்காந்துக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கோம். அதையே நாங்க பண்ணணும்னு நீ நினைக்கலாம். பேசி பேசி ஆட்சியே பிடிச்ச பரம்பரை நம்ம பரம்பரை. இந்த வேலையை நாம் செய்ய மாட்டோமா? அது மட்டும் இல்லாம கொடுக்கிற கூலிய மூடிட்டு வாங்கிட்டு போற அடிமை புத்தி நம்ம கிட்ட தான் இருக்குது. நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? வெள்ளக்காரன் நம்ம நாட்டில இருந்து தூக்கிட்டு போன சாமா செட்டையெல்லாம் திரும்ப நம்ம நாட்டுக்கே கொண்டு வந்துட்டு இருக்கா நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில என்ன நடக்குதுன்னா அவன் நம்மளை புனிய வச்சு குதிரை ஏறான். இதுதான் கரை சுருக்கம். இதுக்கு மேல விளக்கமா சொல்றதுக்கு உலகத்திலே ஆள் கிடையாரா? இதுக்கே ராத்திரி வேலைக்கு போறான் தானே உனக்கு டவுட்? ஆமா. இப்ப அமெரிக்காவில பகல்ரா, அவன் முடிச்சிருக்கும் போது இங்க வேலை பார்த்தா தான் நம்மளுக்கு வருமானம். இது இங்க மட்டும் இல்ல, இந்தியாவில பல நகரங்கள்ல பல நாடுகள்ல பல லட்சம் பேர் இப்படி தாண்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இது புரியாம பொம்பளை பிள்ளை மனசை புண்படுத்தாரா வென்று போ. அது புரியுது சார். 2 நாளைக்கு முன்னால ரிசப்ஷன்ல வந்து லட்சுமி இங்க வேலை செய்றாங்களான்னு கேட்டேன். அப்படி யாரும் இங்க வேலை செய்யலன்னு சொல்லிட்டாங்களே. யோ, லட்சுமி சரஸ்வதி அங்காள பரமேஸ்வரன் எல்லாம் பேர் வச்சா அமெரிக்காக்காரனுக்கு புரியுமா? அவன் எல்லாரும் பேரையும் மாத்திட்டான். உன் டா பேர் மார்கரெட்டு, என் பேர் ஜேம்ஸ், இந்த பிளாக் பேர் ஒயிட்டு. இங்க இருக்கிறவங்க யாருக்கும் அடுத்தவங்களுடைய உண்மையான பேர் தெரியவே தெரியாது. சரி, இவ்வளவு நோண்டி நோண்டி அந்த பிள்ளைய கேள்வி கேட்கிறடா, நீ என்ன வேலை பார்க்குற? படிப்புக்கு ஏத்த வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன படிச்சிருக்க? 8ஆம் கிளாஸ். 8ஆம் கிளாஸ் படிச்சதுக்கு ஒன்னா எரும மாடு மேய்க்கலாம், இல்ல எலெக்ஷன்ல நிக்கலாம். ஏண்டா உருப்படியா உழைச்சு வேலைக்கு போகாத நீ ராத்திரி பூரா கண்ணு முழிச்சு வேலை பார்க்குற பிள்ளைய சந்தேகப்படுறிய? லவ் பண்ணும் போதே எப்படின்னா கல்யாணத்தனைக்கு தாலி எடுத்து கொடுக்குற ஐயரை பார்த்து நீ சந்தேகப்பட மாட்ட? இனிமேல் நீ இவட்ட பேசுற பார்த்தேன் பச்சை மிளகாய் கட் பண்ற மாதிரி கட் பண்ணி போடா போடா. அஜப்பா, என்ன சீனியர் நீங்க கரெக்ட் பண்ண சொன்னா கட் பண்ணி விட்டுட்டீங்க. நான் எங்க கட் பண்ணி விட்டேன்? இவன் தான் வேலைய பத்தி சொல்றானா, தேவையில்லாம சொந்த பிரச்சனை பேசி கெடுத்து விட்டான். பாவி போமா, போய் இப்படி போ. சுரேஷ் நில்லுடா, இதுங்க ரெண்டு லூசுடா. நில்லு. லூசா? என்னப்பா ஒட்டுமொத்தமா 2 பேரும் லூசு உண்டு போறா? அப்படியே சொன்னா ஏன் காதுல விழவே இல்லையே? உன் காதுல விழலையா? ஆஹா, ஏதோ திட்டம் போடுறாயா. பேசாம மூடிக்கிட்டு நம்ம வேலையை போய் பார்ப்போம். சாரிமா. இட்ஸ் ஓகே. சொன்ன மாதிரி இடிச்சிட்டியே. பந்தயத்துல ஜெயிச்சிட்ட. புடி 100 ரூபாய். என்னது பந்தயமா? இடிச்சு அடிப்பான்னு சொன்னல, நான் தான் ஜெயிச்சேன். கொண்டா. இதுக்கும் பந்தயமா? அப்பா. ஆமா, பார்த்தா கிழவி மாதிரி இருப்பான்னு சொன்ன, சின்ன பொண்ணா தெரியுது. யார பார்த்து கிழவி சொன்னி? பிச்சிருவேன். தல. டேய், இதெல்லாம் எங்கடா உட்கார்ந்து எழுதிட்டு வர்றீங்க? இவ்வளவு வச்சுக்கிட்டு இங்கேயே வேலை பார்க்கற? பேசாம அரசியல்வாதியா போக வேண்டியதானே? போறத பத்தி இல்ல, இத்தனை நாளா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு எல்லாம் உருவிட்டு நடு ரோட்ல கோவணத்தோட விட்டானுங்கண்ணா. அப்ப போகணுங்கிற என்ன இருந்துச்சா உனக்கு? குழந்தை மாதிரியே குணங்குறானே. போ, இனிமேல என் மூஞ்சில முழிக்காத.
குட் மார்னிங் அங்கிள். உங்களுக்கு குட் மார்னிங், எனக்கு குட் நைட்டு. குட் மார்னிங் ஜேம்ஸே. குட் நைட். நல்லா வேலை பார்க்குறீங்க சார். காலையில் தினத்தந்தி, சாயந்தரமான ஆலை முரசு. நான் போய் படுக்கிறேன். இவனுக்கு என்ன ஆச்சு? குட் மார்னிங் சார். ஈவினிங் பேப்பர் படிச்சிட்டு இருக்கேன், குட் மார்னிங் சொல்றீங்க. உங்களுக்கு ஈவினிங், எனக்கு மார்னிங். டியூட்டிக்கு போயிட்டு வரேன் சார். பாய். என்னையா டியூட்டி இது? பகல் பூரா தூங்கிட்டு ராத்திரி டியூட்டிக்கு போறேன். நல்ல டியூட்டியா இது? குட் ஈவினிங் அங்கிள். உங்களுக்கு குட் ஈவினிங், எனக்கு குட் மார்னிங். சார் என்ன சாப்பிட்றீங்க? என் ஃப்ரெண்ட் இல்லாம என்னைக்கா சாப்பிடுங்க நான்? தெரியாது உனக்கு? வா. சாரி சார். ஹலோ. ஹலோ மிஸ்டர் பிளாக். Shut up nonsense bloody fool idiot. யார பார்த்து பிளாக்ங்கற? I am white. Mr. White. சாரி சார், நான் உங்க கூட கால் சென்டர்ல வர்க் பண்றேன். என்ன வேணும் உனக்கு? ஜேம்ஸ பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்? நான் அவரை லவ் பண்றேன். அடி பாவி மகளே. சும்மா இருந்தாலும் கிளப்பி விடுறாளுங்கயா. ஆமா, அவன் எதை பார்த்து லவ் பண்ற? என் ஹைட் 5.9, அவர் ஹைட் 6.2. உயரத்தை மேட்ச் பண்ணி லவ் பண்றேன் சார். அடி கிறுக்கி சிறுக்கி. அவ சுகத்தை பார்த்து லவ் பண்ணுவா, சொத்தை பார்த்து லவ் பண்ணுவா. இவன் ஒசரத்தை பார்த்து இல்லையா லவ் பண்றா? இந்த பார், அவன் ஆளுதான் ஒசரம், தோளுதான் வெள்ள. ஆனா உள்ள இருக்க பேர் பாக்ஸ் பூரா டேமேஜ். ஒன்னு நான் சொல்றேன் கேட்டுக்க. கிட்னி சட்னியா போச்சு, கல்லீரல் கருங்கல்லா போச்சு, மண்ணீரல் மண்ணோட மண்ணா போச்சு, நுரையீரல் நுரதள்ளி போச்சு. ஆக மொத்தம் பல்ஸ் பைபாஸ்ல போய்கிட்டு பரதேசி மகளே. வேணா ஒரு ஐடியா சொல்றேன் கேட்டுக்க. நீயும் 5.9, நானும் 5.9, ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்தோம்னா ரொம்ப மேட்சா இருக்கும். ஓகேவா? ஹலோ ஹலோ. வச்சுட்டாயா? எப்ப வச்சானே தெரியலையே. நல்லா லவ் பண்றாளுங்க. நம்ம லவ் பண்ண மட்டும் புடிங்கி ஓடி போயிடறாளுப்பா. எப்படியோ இனிமேல் ஜேம்ஸ் மாட்ட நினைச்சே பார்க்க மாட்டாயா. வந்துட்டா பாப்பா. உயர்ந்த மனிதா, எந்த கூட்டத்துல பார்த்தாலும் எல்லா தலையும் உன் தலைக்கு கீழாயா இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டே. காஃபி சாப்பிட்டியா? நண்பனை அத்து விட்டு என்னைக்காவது சாப்பிட்டுருக்கா? நானு தனியா சாப்பிட்ட காசு நீ கொடுக்கணும்ல. ஜேம்ஸ், நட்புக்காகத்தான் அந்த ஒயிட். வேணா நீ காப்பி ஆர்டர் பண்ணி நான் காசு தர்றேன். சந்தோஷமா சாப்பிட்டு போ. வேற 2 காஃபி, 1 சக்கரை இல்லாம. யாருக்கு சக்கரை இல்லாம? உனக்கு தான். எனக்கு சக்கரை வேணி நான் எப்ப சொன்னேன்? அதான் மூஞ்சி பார்த்தாலே தெரியுது. எதை பார்த்தா? பாத்தியா? சுகர் இருந்தா பிபி இருக்கும், பிபி இருந்தா இப்படி கோவம் வரும். இல்லப்பா, கோவத்தை கண்ட்ரோல் பண்ண கை இப்படி நடக்கத்தான் செய்யும். ஐயா, இப்படி பொருளியை கிளப்பி விட்டு என் பொழப்புக்கு உழ வச்சுட்டு போயிடாரா ஜேம்ஸ்? நீங்க மட்டும் போன்ல எங்களுக்கு உழ வச்சீங்கல்ல. ஓ, அதுக்கு தானா இது? எப்பா, எனக்கு ஒருத்தையும் சிக்கலுங்க ஆதங்கத்துல பண்ண பாண்டவா. நான் சக்கரை காப்பியை குடிக்கிறேன். ஆபீஸ்க்கு லேட் ஆச்சு, போலாம். சரி, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். பாத்ரூம்ங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை, தமிழ்ல சொல்லு. ஐயோ, தமிழ வளர்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்கு. இங்க வளர்த்தீங்கன்னா பேண்ட் நாறிடும். பேண்ட்ங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை. ஐயோ, கைய விடு. விட மாட்டேன். ஐயோ, என்ன விடு. விட மாட்டேன். தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க. கைய விடியா. விட்டா நீ போயிருவ. போயிருச்சியா? ஏயா, நீ மட்டுமாயா தமிழே? நானும் தாயா தமிழே. உனக்கு இருக்க உணர்வு எனக்கு மட்டும் இல்லாமையா போயிரும். அவசரத்துக்கு சொல்ற வார்த்தைக்கெல்லாம் அப்படி தடை போட்டீங்கன்னா எப்படியா வாழ முடியும்? அதுக்கு தமிழ் தெரியுமா, இங்கிலீஷ் தெரியுமா, தெலுங்கு தெரியுமா? வந்தா பிச்சுக்கிட்டு போட்டாயா தெரியும். எதா இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டு போறானுங்க ஐயா, புரிஞ்சுக்கிட்டு போறானுங்க. வா போலாம். இந்த கைபேசியை எடுத்து. வேணாம் போட்டா. எப்பா, இதை கொஞ்சம் கழுவி விடுங்கடா. நம்ம ஆளுங்களே இப்படி பண்றீங்களப்பா. டெய்லி 3:30க்கு வீட்ல இருந்து பிக்கப் பண்ணி கால் சென்டர்ல விடணும். அதே மாதிரி ஏர்லி மார்னிங் 3 o'clock கால் சென்டர்ல இருந்து பிக்கப் பண்ணி வீட்ல டிராப் பண்ணணும். இப்படி 1 month கரெக்டா பண்ணிட்டா நான் உன்னை லவ் பண்றேன். சரி மார்கரெட், அடுத்த மச்சான் செட் ஆயிட்டாரா? இப்பதான் டெஸ்ட் வச்சிட்டு இருக்கேன். இவனையாச்சும் இழுத்து பிடிச்சு நிப்பாட்டு. Thank you. புரிஞ்சுதா? Hi Mr. James. Hello sir. He's Teja, newly appointed. He's Mr. James. Hello. Nice meeting you. Senior of this company. He will teach everything to you. Okay. Okay James, carry on. Thank you. Please sit down. Hi. 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 ஜேம்ஸ், Yes.
பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கல. எனக்கும் பிடிக்கல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் பிடிச்சிருக்கு. இந்த நக்கல்லாம் வேணாம். தோல் வெள்ளையா இருக்கனால ஓகே ஆயிராது. இந்த மாதிரி இடத்துக்கு வர்ற பொண்ணுங்கள்லாம் பர்சனாலிட்டியை பார்க்க மாட்டாளுங்க. ஜென்ரல் நாலேஜ், கம்ப்யூட்டர் நாலேஜ், உலக நாலேஜ், இங்கிலீஷ் பேசுகிற ஸ்டைலில் தான் விழுவாளுங்க. அப்போ உனக்கு நிச்சயமாக கிடைக்காது. வேணாம். வேண்டாட்டி விட்டு நான் தள்ளிட்டு போயிடுறேன். No!